சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை இல்லை என்று அரசு சொன்னாலும் இங்கே இருந்து ஒரு தொழிலாளி கூட நகர மாட்டார்கள், பெண் தொழிலாளர்கள் நகர மாட்டார்கள். ஒருவேளை கைது செய்தால் இந்த அரசு எந்த இடத்திலிருந்தும் போராட்டத்தை தொடருவார்கள். ஒருபோதும் போராட்டத்திலிருந்து சங்கம் பின் ஒதுங்காது. இந்த அரசு ராம்கி நிறுவனத்திற்கு ஏஜென்ட்டாக செயல்பட வேண்டும், 271 கோடி ரூபாய்க்கு ஏஜென்ட்டாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் சமூக நீதி சமத்துவம் என்று சொல்லக்கூடிய அரசுக்கு சரியான நீதியை உழைப்போர் உரிமைக்கும் எல்டியூசி ஏஐசிசி பெண் தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள், பதிலடி கொடுப்பார்கள். இப்ப இந்த தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை என்ன சொல்றாங்க? 19/1/2021 அன்று தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சென்னை மாநகராட்சி கடிதம் எழுதியிருக்கிறார். அதிலே வர்தா புயலில் இருந்து கொரோனா காலத்திலிருந்து இந்த மக்கள் தான் உழைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 80% மக்கள் ஆதி திராவிட மக்கள். எனவே எண்ணியல்லம் தொழிலாளர்களை நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திருக்காமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதி எண் 285 தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் உட்பட சம்பளம் உட்பட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 285 சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேல் அரசு துறையில் தற்காலிகமாக பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று 153 தேர்தல் வாக்குறுதி எண்ணிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எழுப்பிய கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், 10 மண்டலம் தனியாருக்கு போயிட்டு இப்போ போனால் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஒரே கேள்வி தான், 10 மண்டலம் தனியாருக்கு போன போது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்த்தார்? ஏன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே சென்னை மாநகராட்சிக்குள்ளே வந்து ஐயோ இந்த ஜனங்க வயிற்றில் அடிக்காதீங்க, வேலையை விட்டு வெளியே அனுப்பாதீங்க சொன்னார். அப்போ உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பேசுவீங்க, ஆட்சி முடிந்து நீங்கள் கையில் வந்தால் வேற ஒன்று பேசுவீங்களா? இன்னைக்கு ராம்கி நிறுவனம் லாபம் சம்பாதிக்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று சிறப்பாக நடக்குமா வேலை, ரெண்டாவது காசு குறையுமா. சிறப்பாக நடக்கிறதுக்கு வித்தியாசம் காட்ட சொல்லுங்கள். மொத்தம் 15 மண்டலம், 10 மண்டலம் தனியாக இருக்குது. அம்பத்தூர் 11ஆம் மண்டலம், 12 வார்டு, அங்கே இருக்கக்கூடிய 12 வார்டு இதே சுய உதவி குழு திட்டத்தில் தான் இருக்குது. 3 வார்டு தான் தனியார் மையம். பிரித்து காட்ட சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை. ஏற்கனவே என்விரோ சொல்யூஷனு ஸ்பெயின் கம்பெனி, ராம்கி ஆந்திரா கம்பெனி நான் நல்லா வேலை செய்கிறாங்க, இவங்க நல்லா வேலை செய்யல அப்படி சொல்லுங்கள். முதலமைச்சர் கடிதம் கொடுத்துருக்காரு, கொரோனா காலத்தில் இவங்க தான் காப்பாற்றினாங்கன்னு. அப்போ நாங்கள் நல்லா தெரிஞ்சோம், இப்போ நாங்கள் கேவலமாக தெரியுறோமா? வெளியே அமிச்சு கான்ட்ராக்டுக்கு எதிராக பேசுனா நாங்கள் கேவலமாக தெரியுறோமா உங்களுக்கு? எங்கள் வேலை வந்து இன்னும் சிறப்பாக அமையல. மற்ற லாபம் இல்லாமல் எந்த கம்பெனி வரமாட்டான். ஸ்பெயின் கம்பெனி ஓட்டு போடல, என்விரோ சொல்யூஷனு, ராம்கி ஓட்டு போடல. இந்த ஜனங்க விடியல் அரசு வந்தால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே பணிந்திர சொல்லி வட சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள், அருந்ததின ஆதி திராவிட மக்கள் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு எலெக்ஷன் முன்னாடி எங்களை ஏற கட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்களா நாங்களான்னு பார்ப்போம். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வச்சு அடிப்பாங்க, பொய் வழக்கு போடுவாங்க, நிர்வாகிகளை சிறையில் தள்ளுவாங்க, ரவுடிங்களை வச்சு மிரட்டுவாங்க. இப்போ கவுன்சிலர்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுக்குறவா, வீடு கொடுக்குறவா, அரசு வேலை கொடுக்குறவா கூப்பிட்றாங்க. தொழிலாளி யாரும் போக தயாரில்லை. சமூக நீதி சமத்துவம் இங்கே உள்ள பெண் தூய்மை பணியாளருக்கு அர்த்தம் என்னன்னு புரியும். அதுக்குண்டான பாடத்தை நிச்சயமாக போட்டு ஏற்றிடுவோம். நீங்கள் பற்றி வச்சிருக்கக்கூடிய நெருப்பு தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் அரசியல் கட்சியினுடைய ஆதரவை, பத்திரிகையாளருடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்ட் வேணால் நிற்கிறாங்க, அந்த பெண் தூய்மை பணியாளர் நிற்கிறாங்க. நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த அரசாங்கம் வந்தே தீர வேண்டும். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தீர வேண்டும். நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், முடிஞ்சால் எங்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் சவாலை சந்திக்க ரெடியாக இருக்கோம். சென்னையில் எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். உங்களால் நீங்கள் எந்த சக்தி வேணால் வச்சு பாருங்கள், எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடக்கும். எங்கள் கோரிக்கை ஜெயிக்கிற வரைக்கும் நடக்கும். பொய்யான தகவல், பொய்யான தகவல். அவங்க கூட்டிகிட்டு வர கான்ட்ராக்ட் தொழிலாளி கணக்காட்டுறாங்க. 4000 தொழிலாளி சாங்ஷன்றாங்க. 1953 தொழிலாளி தான் ஏற்கனவே சுய திட்டத்தில் இருக்கிறது. அவங்க எங்கேஜ் பண்ணவங்களை மட்டும்தான், அவங்க சொல்லியிருக்கிறவங்கள மட்டும்தான் கணக்காட்டுறாங்க. தொழிலாளி இங்கேருந்து அவங்க லிஸ்ட்டு வெளியிட சொல்லுங்கள். யார் யார் எங்கெங்கே என்இஎல்எம்மில் வேலை செஞ்சவங்க எந்த வார்டிலையும் வந்து வெளியே சொல்லுங்கள். பொய்யாக வேண்டுமென்றே போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொய்யான தகவல்களை பத்திரிகை மூலமாக பரப்புகிறார்கள். இதை 100% நாங்கள் மறுக்கிறோம். இது உண்மை கிடையாது. இங்கே களத்தில் இருக்காங்க, நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம். எவ்வளோ தொழிலாளி போராட்டத்தில் இருக்காங்க, நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம். இது முழுக்க முழுக்க இன்றைக்கி அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்குன்னா ராம்கிக்கு ஏஜென்ட் வேலையை அவங்க பார்க்குறாங்க. எதுக்கு? அரசாங்கம் ஓட்டு போட்டது ஜனங்க, அவங்களா ஓட்டு போட்டாங்க.
271 கோடி ரூபாய்க்கு நினச்சா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? 10 வருஷத்துக்கு 2700 கோடினா என்ன வேணால் பண்ணுவீங்களா? எங்கள் தலையை அடமானம் வச்சு தான் நீங்கள் கான்ட்ராக்ட் அனுப்பணும்னு நினச்சா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஜனங்க பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு. இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா? தனியார் மையம் வேணுமா? நீங்கள் வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்கள் சொல்கிறோம் 100% தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சி தோற்றுப்போம். அப்படி ஒருவேளை பெரும்பகுதி மக்கள் இது சரி சொன்னாங்கன்னா நாங்கள் ஏற்றுட்டு இங்கேருந்து கலையத்துக்கு ரெடியாக இருக்கோம். இன்னொரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அத்தனை அரசு அதிகாரிகள், கமிஷனர் உட்பட, ஜாயின்ட் கமிஷனர் உட்பட, டெப்டி கமிஷனர் உட்பட அத்தனை பேரையும் ராம்கீழ தூக்கி வேலைக்கு போடுங்க. அவங்ககிட்ட போய் மேனேஜர் வேலையை மற்ற வேலையை பார்க்கட்டும். இவங்க வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் அனுப்புங்க. இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் கான்ட்ராக்ட் போக ரெடியாக இருக்கோம். உங்களுக்குலாம் பணி நிரந்தரம் வேணும், அரசு சம்பளம் வேணும், அரசு நிறுவனத்தில் உட்காந்துருப்பீங்க. எங்களை மட்டும் நவீன தீண்டாமையாக நாங்கள் கார்பரேஷனுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது, நாங்கள் இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோமா? மொத்த பேரையும் கமிஷனர்லேருந்து அத்தனை பேரையும் கான்ட்ராக்ட் கொடுத்தோம். நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுங்க, நான் கான்ட்ராக்ட் பற்றி யோசிக்கிறோம். உங்களுக்கு இந்த பில்டிங் சொந்தம்னா எங்களுக்கு சொந்தம். 10லேருந்து 20 வருஷம் இங்கே ரத்த வேர்வை சிந்தி உட்காந்துருங்க. இந்த வெயிலில் வந்து உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். அமைச்சரை, மேயரோ துணை மேயரையோ கமிஷனரோ இந்த வெயிலில் வந்து உட்கார சொல்லுங்க. ஒரு நாள் உட்கார சொல்லுங்க. நாங்கள் சவால் விடுறோம். வெயிலுங்க, பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க. வெயிலில் கை வச்சு குப்பையில் நாப்கின்லையும் ரத்தத்துலேயும் டயப்பர்லையும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனாவில் காப்பாற்றினவங்க. அவங்க இன்றைக்கி நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு? நாங்கள் தகுந்த பாகனை போட்டுவோம். நீங்கள் என்ன வேணால் பண்ணி பாருங்கள். ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சிலர் வச்சு மிரட்டுங்க, முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்கள், போலீஸ் வச்சு லட்சச்சார்ஜ் பண்ணுங்கள், துப்பாக்கி கூட எடுத்துகிட்டு வாங்க. நீ எது பண்ணாலும் சென்னையில் எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் எங்கே இருந்தாலும் தொடரும். நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம். பேச்சுவார்த்தை